இன்றைக்கு கூட அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏன் இதை நான் மறுபடி ஆராதனைகளிலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த வசனங்களை அநேகர் தவறாக புரிந்து கொண்டு தங்கள் தவறான நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்துவது பரிதாபமாக இருக்கிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது தான். அல்லேலூயா. உங்களுடையதோ என்னுடையதோ அல்ல. அல்லேலூயா. அநேகர் அதை தவறாக பயன்படுத்துவதுதான் பெரிய வேதனையாக இருக்கிறது. எங்கே அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத மனைவிமார்களை குறித்து சொல்லும் பொழுது, என்னால முடியாது பிரதர், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்கள் ரட்சிக்கப்படாத கணவனை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து அவர்களோடு பேசும் பொழுது, என்னால முடியாது பிரதர், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு மனுஷனுடையது என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னால், தேவன் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகோதர சகோதரிகளை ரட்சிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரா? ரட்சிப்பதற்கு அவர் விரும்பாத ஒருவராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுமானால் அப்படி இல்லை. என்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமான சித்தம், திட்டம். அல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு எதிராக தேவன் ரட்சிக்கப்படாத ஒரு கணவனையோ மனைவியையோ, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ ரட்சிக்க விருப்பம் இல்லாமல் இருப்பாரா? இல்லை. இதை குறித்து தான் நான் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ரட்சிக்க கூடாதபடி என் கைகள் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக வாதைகள் என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். மொத்தம் 10 வாதைகள் உண்டு. ஒரு 8-9 வாதைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. 10வது வாதையை குறித்து பேசினால் கொஞ்சம் அது ரொம்ப சங்கடமாயிரும். நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த 10வது வாதை குறித்து நிறைய பிரசங்களை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். 10வது வாதை என்னன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய போராட்டத்தில் அந்த பார்வோனோடு போராடும் பொழுது அந்த 10வது வாதை என்ன சொல்லும் போது சத்தமாக சொல்லணும், அது அமைதியாக இருந்துடணும். சரியா? 10வது வாதை என்னது? தலைப்பிள்ளையினுடைய சங்காரம். ஒரு பிள்ளைகளை சங்காரம் பண்ணுகிற ஒரு வாதை. அதற்கு நிறைய காரணங்கள்லாம் கிடையாது. முக்கியமாக ஒரே காரணம்தான். பார்வோன் தேசத்தில் இருதய கடினம் உள்ளவர்களாக
எகிப்திய ஜனங்கள் பார்வோன் இருந்ததுனால தேவன் அந்த வாதை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வாதைக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களும் காரியங்களும் இருந்தாலும் இந்த 10வது வாதைக்கு காரணம் கொஞ்சம் கூட மனம் திரும்பாத, தன்னை மாற்றிக்கொள்ளாத, கற்பாறையை போல கடினமுள்ள ஒரு இருதயம் உள்ளவனாக பார்வோனும் பார்வோனுடைய அந்த ஜனங்களும் இருந்ததுனால தேவன் பிள்ளையினுடைய சங்காரத்தை அனுப்பினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எல்லா வீட்டிலையும் யார் சாகிறா? பிறந்த மூத்த பிள்ளைகள், முதற் பிள்ளை, மூத்த குழந்தைகள் சாகிறது. அதுக்கு என்ன காரணம்? இருதயத்தில் கடினமான ஒரு பிடிப்பு. மனுஷன் சொன்னால் ஒரு வேளை கேட்காம இருக்கலாம், அப்பா அம்மா சொன்னால் கேட்காம இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டி சொன்னால் கேட்காம இருக்கலாம், தகப்பன் தாய் சொன்னால் கேட்காம இருக்கலாம், வாத்தியார் சொன்னால் கேட்காம இருக்கலாம், ஒரு அரசியல்வாதி சொன்னால் கேட்காம இருக்கலாம், ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னால் கேட்காம இருக்கலாம், ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது கூட நம்ம கேட்காம இருக்கலாம், ஒரு விசுவாசி சொல்லும் பொழுதும் கேட்காம இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அறிமுகமானவங்க, உறவுக்காரங்க யாரு சொன்னாலும் கேட்காம இருக்கலாங்க. உலகத்தை படைத்த உன்னதமான தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் அங்கே பயங்கரமான வாதைகள் வரும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம். அல்லேலூயா. சில சமயங்களிலே விசுவாசிகளும் ஊழியர்களும் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? விசுவாசிகள் ஒரு சில காரணங்களை வசனத்தோடு பேசுவார்கள், ஊழியர்கள் ஒரு சில காரியங்களை வசனத்தோடு பேசுவாங்க. ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் உள்ள வசனங்களை சுட்டி காட்டி பேசும் பொழுது இந்த விசுவாசி பேசுகிறத நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு மெத்த பிடித்த ஊழியர்கள் நினைப்பது உண்டு. இந்த ஊழியக்காரர் சொல்கிறத நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு அதிக பிரசங்கித்தனமான விசுவாசிகளும் உண்டு. அவர்கள் அதில் கவனிக்க தவறிய ஒரு காரியம் என்னவென்றால், சொல்வது ஒருவேளை ஊழியக்காரனாக விசுவாசிகளாக இருந்தாலும் சொல்லப்படுகிற வசனங்கள், வார்த்தைகள் தேவனுடையவைகளாக இருக்கிறதுனால அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வசனங்கள் ஒரு சுவரிலோ, ஒரு ரேடியா மூலமாகவோ, ஒரு தாள் மூலமாகவோ, ஒரு கழுதை மூலமாகவோ, ஒரு கோழி மூலமாகவோ, சேவல் மூலமாகவோ, ஒரு மீன் மூலமாகவோ, ஒரு காக்கா மூலமாகவோ, யாரோ ஒருவர் மூலமாக என் முன்பதாக அது பிரசங்கிக்கப்படும் பொழுது, எனக்கு அது நினைவூட்டப்படும் பொழுது, இவன் சொன்னான் அவள் சொன்னாள் என்கிற ஒரு அலட்சிய போக்கு நமக்கு இருக்காம, இது தேவனுடைய வசனம், அவர் சொல்லலை, தேவன் அவர் மூலமாக பேசுகிறார் என்கிற பயத்தோடு அந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வாதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அல்லேலூயா. அதை விட்டுவிட்டு சுயநலத்தோடு, சுய புத்தியோடு, சுய இஷ்டத்தோடு அவைகளை நாம் நிராகரிப்போமானால், தள்ளி வைப்போமானால் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு வருகிற வாதைகள் நிறுத்தப்படாமலேயே போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வசனம், ஏன் இதை நான் மறுபடி ஆராதனைகளிலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அந்த வசனங்களை அநேகர் தவறாக புரிந்து கொண்டு தங்கள் தவறான நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்துவது பரிதாபமாக இருக்கிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வசனங்களை கொஞ்ச நாளாக அநேக நண்பர்கள் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுகிறார்கள். ஏன் இந்த குறிப்பிட்ட காலங்களில், இந்த வருடத்தில் ஏன் அதிகமாக அது என்னை
வந்து மோதுகிறது, ஒருவேளை ஏன் அது ஏன் முன்பதாக சொல்லப்படுகிறது, ஏன் அவர்கள் அப்படி திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அது குறித்து நான் பெரிய யோசிக்கலை பெருசாக. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது தான். அல்லேலூயா. உங்களுடையதோ என்னுடையதோ அல்ல. அல்லேலூயா. அநேகர் அதை தவறாக பயன்படுத்துவது தான் இன்று பெரிய வேதனையாக இருக்கிறது. எங்கே அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத மனைவிமார்களை குறித்து சொல்லும் பொழுது, என்னால் முடியாது பிரதர், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்கள் ரட்சிக்கப்படாத கணவனை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து அவர்களோடு பேசும் பொழுது, என்னால் முடியாது பிரதர், ரட்சிப்பு கர்த்தருடையது. குடும்பங்களிலே சகோதர சகோதரிகளாக சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அந்த மற்ற சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதை குறித்து பேசும் பொழுது ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் சொல்லுகிறார்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு மனுஷனுடையது என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது தான். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னால், தேவன் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகோதர சகோதரிகளை ரட்சிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரா? ரட்சிப்பதற்கு அவர் விரும்பாத ஒருவராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுமானால் அப்படி இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமான சித்தம், திட்டம். அல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு எதிராக தேவன் ரட்சிக்கப்படாத ஒரு கணவனையோ மனைவியையோ, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ ரட்சிக்க விருப்பம் இல்லாமல் இருப்பாரா? இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் தங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவர்களை குறித்து அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம்தான் இது, ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னால் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து தான் நான் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ரட்சிக்க கூடாதபடி என் கைகள் குறுகி போகவில்லை. அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் முதல் வசனத்தை சத்தமாக வாசிங்கள். நிறுத்தி, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தாரை குறித்து ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தர் மேல் பாரத்தையும் பழியும் போட்டுவிட்டு நீங்கள் மௌனமாக இருப்பதற்கு, நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு இந்த வசனம் உங்களை படிப்பிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்படாத உன்னுடைய குடும்பத்தாரை ரட்சிக்க முடியாதபடி என்னுடைய கை என்ன செய்யலை? குறுகி போகலை. உன் மனைவிக்காக, கணவனுக்காக, குறிப்பாக ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்பதற்கு என் காது எப்படி இல்லை? செவிடாக இல்லை, மந்தமாக இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீ பண்ணுற ஜெபத்தை நான் கேட்குறேன்.
கண்ணீர் வடிக்கிற ஜெபத்தை நான் கேட்குறேன். உபவாசத்தோடு ஜெபிக்கிறாய நான் கேட்குறேன். என் கணவன் ரட்சிக்கப்படட்டும், என் மனைவி ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், என் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படட்டும், என் வீட்டார் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறேன். அநேகர் அதை குறித்து ஜெபிப்பதில்லை. ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷமா? இந்த நாள் வரைக்கும். ரட்சிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவனாக, மனைவியாக, பெற்றோர்களாக, சகோதர சகோதரிகளாக இருக்கிற அருமையான விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பதில்தான் இல்லை. நம்முடைய ஜெபம் பதிலை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கணும். ஏன் பதில் இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில், முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி காதுகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை திருச்சபையிலும் ஆன்லைன் மூலமாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை வீட்டிலே உட்கார்ந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை நிறுத்தி நீங்கள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பத்தாரை ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை, உன் ஜெபத்தை கேட்டு அவர்களை ரட்சிக்குள்ளாக நடத்தும்படியாக நான் காது மந்தமானவனும் இல்லை. அல்லேலூயா. எது தடை செய்கிறது? எது உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது? எது ரட்சிக்கப்படாத உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை எது அந்த ரட்சிப்புக்குள்ளே வராதபடி தடுத்து நிறுத்துகிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய கணவன்மார்களே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களே, தகப்பனும் தாயுமானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் தான் உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? தடைகள் என்று சொல்லுகிறார். உன் பாவமும் உன் அக்கிரமமும் தான் இதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த வசனத்தை முழுசாக நீங்கள் வாசிங்க, அதிகாரத்தை முழுசாக நீங்கள் வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடைய என்று சொல்லிக்கொண்டு மௌனமாக இருப்பதும் கவலையற்று இருப்பதும், எஸ்தரை போல நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வது, என்னால் என்ன முடியும் என்று சொல்லி பாருங்கள் நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்வதும் தவறான ஒரு அணுகுமுறை என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன். ஏன் பிரதர் உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலை? ஏன் சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை? ஏம்மா உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை? ஏங்க உங்கள் சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்படலை? ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவர்கள் ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் எதுன்னா, எங்கள் பாஸ்டர் தான் காரணம், அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான் காரணம், அந்த சபை தான் காரணம் என்று சொல்வது உண்டு. நாங்கள் தான் காரணம் என்று தங்களை ஒரு நாளும் நேர்மையாக அவர்கள் ஒத்துக்கொள்வதே கிடையாது, ஒத்துக்கொண்டதும் கிடையாது. வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, தகப்பன் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் திருச்சபையோ ஊழியக்காரனோ விசுவாசிகளோ அல்ல. அவர்கள் வேண்டுமானால் ஒரு காரணமாக இருக்கலாம். முதல் காரணம், முக்கியமான காரணம், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்
உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஒழுங்கா இருந்தா, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருந்தா, ஒழுக்கமற்ற ஒழுங்கில்லாத அக்கிரம கிரியைகளிலிருந்து நீ மனம் திரும்பி இருந்தா, தேவன் உன் குடும்பத்தார் என்ன செஞ்சிருப்பாரு? ரட்சித்திருப்பார். நான் அந்த வசனத்தை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது இங்கே உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறேன். அதை பிறகு எழுதி வைக்கணும், ஒரு நாள் அதை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு மறந்துடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அதை குறிப்பு இடத்துல வச்சுருந்தேன் லேசா. இந்த நேரத்தில் தேவனால எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு காரியம், இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இதை பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் வரவே இல்லை. தேவன் ஏன் அதை குறித்து இன்றைக்கு பேசுகிறார் என்பதும் எனக்கு தெரியல. நிச்சயமாக தேவன் இந்த செய்தியின் மூலமாக தங்கள் தவறுகளை உணர்ந்து கொள்ளாத, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி தங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற கணவன்மார்கள், மனைவிமார்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், இவர்களுக்காக பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நான் இந்த சர்ச்சில் இன்றைக்கி காலையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம். என்ன விஷயம்? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நிறைய வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் எனக்கு இந்த பகல் வேளையில் ஞாபகப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம். வாசிங்க பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த 9வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு 40 நாட்கள் பிரசங்கம் பண்ணினார். அப்போ கூட எனக்கு இவ்வளோ பெரிய விளக்கம்லாம் கிடைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த வசனம் வருது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க பாம்பேயில் இருக்கிறாங்களாம், இப்போ வடக்குளத்துக்கு வந்திருக்கிறாங்களாம். அங்கே ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ வடக்குளத்தில் ஒரு சபையை தேடுறாங்க. அவங்க என்ன அடிப்படையில் தேடுறாங்கன்னா, வீட்டை விட்டு தள்ளி தூரமாக இருக்கணுமா. அவங்க இங்கே வரக்கூடியது யாருக்கும் தெரியக்கூடாதான். ரொம்ப முக்கியமாக என்னுடைய தகப்பனாருக்கு தெரியக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிட்டுன்னு கேட்டபொழுது சில நாட்களை சொன்னாங்க. ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், என்னால் சும்மா இருக்க முடியல, அதனால் இங்கே ட்ராக்ஸ் கொடுக்கலாமா இங்கே, அதெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க முன்னாடி. நான் சொன்னேன், உங்கள் தகப்பனாரே ரட்சிப்புக்குள்ளே வரலை, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் தகப்பனாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. நீங்கள் இப்போ இந்த ஊரில் கூட உங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் பயப்படுதீங்க. அவங்களாவது அப்பாவுக்கு பயந்தாங்க. நிறைய பேர் புருஷமார்களுக்கு பயப்படுவாங்க, நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பயப்படுவாங்க, நிறைய பேர் மனைவிமார்களுக்கு பயப்படுவாங்க. ஒரு திருச்சபைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இங்கேயும் வாங்க, வசனத்தை கேளுங்க, தைரியமாக இருங்க, மனுஷருக்கு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி, நான் வர முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு போனாங்க. நான் ஏன் சொல்லுகிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லிவிட்டு நம்ம நம்முடைய ரட்சிக்கப்படாத அந்த தகப்பனாருக்கு, தாய்க்கு, ரட்சிக்கப்படாத ஒரு கணவனுக்கு, மனைவிக்கு, ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை, சத்தியத்தை அறிவிக்காமல் இருப்பது பெரிய ஒரு தவறு. அந்த தவறை செய்துவிட்டு யாரையோ ஒருவரை காரணம் காட்டி இந்த திருச்சபை, இந்த ஊழியக்காரர், இந்த விசுவாசி, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க என்று சொல்வதெல்லாம் பெரிய தவறு. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் தான் அதற்கு இடரலாக இருக்கிறது, உங்களுடைய அக்கிரமங்கள் தான் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாததற்கு இடரலாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்கே ரட்சிப்பு கர்த்தருடையது தான். எந்த பட்டணத்தை ரட்சிப்பதற்கு? நினிவே பட்டணத்தை ரட்சிப்பது. நினிவே பட்டணத்தை ரட்சிப்பதற்கு தேவன் பெரிய ஒரு திட்டம் வச்சிருந்தார். அப்போ தேவன் நினிவே பட்டணத்தை ரட்சிக்க முடியுமா? முடியாதாங்க?
முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ ஏற்பட்ட பட்டணம் என்பதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த நினிவே பட்டணத்தை ரட்சிப்பதற்கு தேவன் என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, தகப்பன்மாரை, தாய்மாரே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு யோனாவை போல தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார், குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிற வார்த்தையை தவறாக நாம் பயன்படுத்தாமல் சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி பயன்படுத்தும் பொழுது மெய்யாகவே நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது போல ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தை தேவன் ரட்சிக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லிக்கொண்டு அவர் மேலே பழிய போட்டு நீங்கள் சும்மா இருக்காதீங்க. ரட்சிப்பு உங்கள் குடும்பத்திற்குள்ளே இன்னும் பற்றி பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் ஒழுங்கினங்கள், உங்கள் ஒழுக்கக்கேடுகள் தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 59ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. வீட்டில் போய் வாசிக்கணும். ஆன்லைனில் கேட்குற தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், தகப்பன்மார், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாசிங்க, நிதானம் வாசிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு சபை சரியில்லை, ஊழியர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்றதை விட நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி ரட்சிக்கப்படாத ஒரு ஜனங்களை தான் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக பாருங்கள். அதற்கு தடையாக இருந்த பார்வோனையும் பார்வுடைய தேசத்து ஜனங்களையும் வாதைகளினாலே வாதித்தார் என்று தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வாதைகளும் அந்த எகிப்து நாட்டு ஜனத்தை பாதித்ததற்கு என்ன காரணம்? 10 வாதைகள் பலவிதமான உபத்திரங்களோடு எகிப்திய ஜனங்களையும் பார்வோனையும் அந்த ராஜாவையும் மந்திரிமார்களையும் பாதித்ததற்கு என்ன காரணம்? ஒவ்வொன்று காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. தேவன் எனக்கு சம்பந்தப்படுத்தி காட்டின ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வாதைக்கும் உதாரணமாக சொன்னேன். இதையெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வாதைகள் ஏன் அப்படி வந்ததுங்கிறதுக்கு நிறைய காரணங்களை வேதத்திலிருந்து நான் சொன்னாலும் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை வேதத்திலிருந்து தான் உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் வாதைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாதை என்று சொன்னால் வலி, வேதனைகள், சாபங்கள், தரித்திரங்கள், சமாதானம் இல்லாததுகள், வியாதியினுடைய கொடூரம், குடும்ப சண்டைகள், கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் முன்னேற முடியாத தடைகள், சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாதைகள் பல வேஷங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்க என்ன காரணம்? அன்றைக்கு பார்வோனையும் பார்வோனுடைய கூட்டத்தையும் பாதித்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்க காரணம் என்ன? ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பது பெரிய ஒரு வாதை தான். அல்லேலூயா. யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்டு நான் ரட்சிப்படைய வளர்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு மனைவி ஒரு வாதை, ஒரு கணவன் ஒரு வாதை, பிள்ளைகள் ஒரு வாதை, பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் வாதை, இடரலான நிறைய விசுவாசிகள், ஊழியர்கள் கூட வாதை தான். அல்லேலூயா. ஆனால் ஏன் இந்த வாதைகள் சபைகளிலும் திருச்சபைகளிலும் விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்களிலும் ஊழியக்காரங்களுடைய குடும்பங்கள் ஏன் உள்ளே நுழைகிறது? ஏன் நுழையிறது? ஏன் குடும்பங்கள் எல்லாம் அறகுறையாக இருக்குது? ஏன் குடும்பங்கள் ரட்சிக்கப்படலை? ஒருவரையாவது ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் நடத்தியிருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம், சாட்சி சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம். உங்கள் ட்ராக்ஸு, உங்கள் சுவிசேஷம், உங்கள் சாட்சி எல்லாம் யாரையாகிலும் ஒரு மனிதர்களை, ஒரு சகோதர சகோதரிகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்குதா? சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? சபையில் நிறுத்திருக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு சகோதரனாக, சகோதரிகளாக, ஏன் விசுவாசிகளாக, ஊழியக்காரராக இருந்தாலும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களால் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ள வேண்டும்.
அமைத்து கொள்ள வேண்டும். ஏன் ரட்சிக்கப்படலைங்க? ஏன் என் குடும்பம் ரட்சிக்கப்படலை? ஏன் வாதைகள் குடும்பத்தை நசுக்குகிறது? ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி அந்த ஜனங்கள் விடுதலையாகும் பொழுது, இனி இந்த வாதை உன் குடும்பத்துக்குள்ளே வராது, வரக்கூடாது என்பதற்காக அவர் சொன்ன முதல் ஆலோசனை. அதை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திற்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற ஆசீர்வாதமான அந்த தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உன்னை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது, குடும்பங்களை தப்பு பண்ணின போது, எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அந்த அதிகாரத்தை அப்படியே வச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள வாதை வராமல் இருக்க வேண்டுமானால் முதல்ல ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவஜனங்கள் 430 எப்படி இருக்காங்க? அடிமைத்தனம். வாழ்க்கையே கசப்புங்க, வாழ்க்கையே வேதனை, கவலையும் கண்ணீரும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றாரு, 10 வாதைகளை புறப்பட பண்ணி ஒன்ன இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன்? விடுதலையாக்குகிறேன், விடுவித்து கொண்டு போகிறேன், கானான் தேசத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு போகிறேன், உன்னை உயர்த்துவதற்கு கொண்டு போகிறேன். நீ இந்த 10 வாதைகள் மூலமாக நீ கற்றுக்கொண்ட சத்தியங்கள், நான் உனக்கு போதித்த சத்தியங்களை நித்திய நியமமாக சாகர வரைக்கும் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். நீ கை கொள்ளும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குழந்தைகள், மகனோ மகளோ, என்னப்பா என்னம்மா இப்படி ஆராதனை 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 என்றே சொல்லுகிறீர்கள்? ஒரு திருமண வீட்டிற்கு வாங்க என்று சொன்னால் கூட நான் பரிசுத்த ஓய்வு நாள் என்று ஆராதனைக்கு தான் போவேன், நான் வரமாட்டேன், எனக்கு அது முக்கியம் என்று சொல்லுகிறீர்களே. ஏன் இந்த ஆராதனை அவ்வளோ முக்கியமா? இன்னைக்கு ஆராதனை நிறைய பேருக்கு முக்கியமான ஒன்றாக இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம் முக்கியப்படுத்தும் பொழுது தான், நாம் ஆராதனுடைய மகிமையை உணர்ந்து அவரை ஆராதிக்க அந்த ஆராதனைக்கு வந்து அதை கடைபிடிக்கும் பொழுது தான் பிள்ளைகள் கேட்கும். மகன் கேட்பான், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற மனைவி கேட்பா, கணவன் கேட்பாரு, உன் சகோதரன் சகோதரி கேட்பாங்க, ஏன்பா இவ்வளோ வைராக்கியமா நீ ஆராதிக்க போகிற? அவ்வளோ முக்கியமா? ஏன்னா நீ அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. உன் மனைவிக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது. நீ எவ்வளோ பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் உன் வாழ்க்கை அமைந்திருந்தது. யோசித்து பாருங்க. போதைக்கு அடிமை, விபச்சாரத்திற்கு அடிமை, பொய்க்கு அடிமை, சாப்பாட்டுக்கு அடிமை, பெருமைக்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை, சுயநலத்திற்கு அடிமை, இச்சைகளுக்கு அடிமை, உடைக்கு அடிமை, உணவுக்கு அடிமை. பாருங்கள், எவ்வளவோ காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். எத்தனையோ பாவங்களுக்கு அடிமை, ஒழுங்கில்லாத ஒழுக்கமில்லாத காரியங்களுக்கு அடிமை. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை நான் எங்கே கொண்டு வந்திருக்கிறேன்? விடுவிச்சு கொண்டு வரேன். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன். இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி போகும் பொழுது கர்த்தாவே 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 நீ சொல்லும் பொழுது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நீ வாயினால் மட்டுமல்ல வாழ்க்கையிலே சொல்லும் பொழுது, என்னப்பா அவர் உங்களை ரட்சித்தாரு, என்னம்மா அவர் உங்களை ரட்சித்தாரு, உன் பிள்ளைகள் செய்யும், கேட்குங்க. சொல்றாரு, கேட்கும். கேட்குற மாதிரி நீ நடக்கணும். அல்லேலூயா. நீனும் ஒத்து போன, நீனும் கூட போனா ஒரு ஆளுன்னு செய்யாது, கேட்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிந்திச்சு பாருங்க.
நீ போகிறத தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை கருத்து என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ நீ என்ன செய்யணும்? நான் எங்கள் குடும்பம் 430 வருஷமா அடிமையாக இருந்தோம். மூச்சு விட முடியாது, பழுவை தூக்க முடியாது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவனால நிம்மதி இல்லை, மனைவியால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நிம்மதி இல்லை, சீர்குலைந்து போயிருந்தேன், வழி தெரியாமல் இருந்தேன், அடிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். தேவன் என்னை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பி, மோசையை அனுப்பி, ஆரோனை அனுப்பி எங்களையும் இந்த ஜனத்தையும் விடுவித்தார். வச்சுங்க பார்க்கலாம், விடுவித்தார். உன்னை விடுவித்த இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனைவிட்ட பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கீங்களா? அந்த நியமங்களை உறுதியாக கை கொண்டிருக்கிறீங்களா? கானான் தேசத்துக்கு வந்த உடனே அந்த கானானுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே மயங்கி அங்கேயே படுத்து கிடக்கிறீங்களா? தேவனை மறந்துட்டீங்களா? யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வாதை மாற வேண்டுமானால், அடிமைத்தனம் மாற வேண்டுமானால், சாபம் மாற வேண்டுமானால், வியாதிகள் மாற வேண்டுமானால், சமாதான கேடுகள் மாற வேண்டுமானால், நஷ்டங்கள் இழப்புகள் மாற வேண்டுமானால், நீ இழந்த சந்தோஷம், தெய்வ மகிமை, தெய்வ சமாதானம் உனக்கும் குடும்பத்துக்கும் திரும்ப வர வேண்டுமானால், அந்த அடிமைத்தனம் உன்னை விட்டு விலக வேண்டுமானால், முதல்ல சொல்லு அல்லேலூயா. ஆராதனுடைய காரியத்தை சொல்லு, ஆராதனையை நீ கடைபிடி, தேவனை குறித்து பேசு. நம்ம உலகத்தெல்லாம் குறித்து பேசுகிறோம், பட்ட படிப்புகளை பேசுகிறோம், நிலங்களை குறித்து பேசுகிறோம், உறவுகளை குறித்து பேசுகிறோம், உலகத்தை குறித்து பேசுகிறோம். உன்னதமான தேவனை குறித்து பேசுவது இல்லை. பேசினாலும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் நீங்களே அதை கைக்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கை கொண்டார், உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. கை கொண்டு உபதேசம் பண்ணினால்தான் அந்த மதிப்பை தவிர உபதேசம் பண்ணுறதுனால ஒரு மதிப்பு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் அநேக தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் வெறும் வாய் உபதேசம் மாத்திரம்தான். கை கொண்டு நடக்கிற அனுபவம் இல்லை. நீங்கள் கை கொண்டு நடந்து பாருங்கள், அதில் சாட்சியாக இருந்து பாருங்கள். ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டார், உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை பின்பற்றி சத்தியமுள்ள தேவனை ஆராதிக்க கடந்து வருவாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குறது? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அடிமைத்தனம் 430 வருஷங்கள் அடிமைத்தனம். அடிமைத்தனம்னு என்ன தெரியுமாங்க? ஒருவன் அடிமையாக இருந்தால் சொந்த உரிமையை கூட அவங்க செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஒரு கணவன் தன்னுடைய சொந்த உரிமையை பேச முடியாது, வீட்டில் மனைவி பேச முடியாது, பிள்ளைகள் பேச முடியாது, பெற்றோர்கள் பேச முடியாது. ஒரு கணவனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, மனைவிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, பெற்றோர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்லாங்க, பிள்ளைகளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அண்ணன் தம்பிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அக்கா தங்கச்சிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த ஸ்தானத்தை அவர்கள் இழந்தவர்களாக தங்களுடைய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்த முடியாதவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் அடிமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த அடிமையில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாகவும் விசுவாசிகளாகவும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு கூட ஒரு 2-3 தினத்துக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரனுடைய பேசிக்கிட்டு இருந்தேன். என் மனைவி கிட்டெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறார். ரட்சிக்கப்பட்டவர். எங்கள் வீட்டில் பேச முடியாது அப்படிங்கிறாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஏன் பேச முடியாது? தேவன் உங்களுக்குள்ளாக இருந்தால் எவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தின தாவீதை போல ஏன் நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தானை வீழ்த்த முடியாது? அவங்கள ஏன் தேவனுடைய நாமத்தில் நீங்கள் விடுதலை பண்ணி கொண்டு வர முடியாது? உங்களால் முடியாதுங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனால் முடியும். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கோலியாத்து அருவாளோடும் கத்தியோடும் கேடகத்தோடும் 6 அடி 7 அடி 9 அடி மனிதனாக வந்து நிற்கும் பொழுது தாவீது என்ன சொன்னான்? நீயோ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நான் என்னை ரட்சித்த என் கூட இருக்கிற என் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய நாமத்தில் போங்க, உங்கள் சொந்த நாமத்தில் போகாதீங்க.
அதுக்கு தேவன் இருக்கணும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் அடிமைத்தனமாக இருக்கிறோம், பேச முடியல. அந்த கோபத்தை வேறு யாரிடமாவது நம்ம காட்டுகிறோம், குடும்ப உறவினர்களிடம் காட்டுகிறோம், விசுவாசிகள் ஊழியர்களிடத்தில் காட்டுகிறோம். நம்ம வந்து விடுதலை ஆகணும். அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதன் அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொள்கிறான் தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். ஒரு மனிதன் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான், தன் சகோதரரிடத்திலே அடிமைக்கு அடிமையாக அடிமையாக இருப்பான். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். தொடர்ந்து 3 இடங்களிலே வேத வசனம் கானான் என்கிற ஒரு மனிதனை அவன் அடிமையாக இருப்பான், அடிமையாக இருப்பான், அடிமையாக இருப்பான்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கானான் யார் தெரியுமா? நோவாவுடைய பிள்ளைகளிலே ஒருவன். அல்லேலூயா. நோவா யாரு? நீதிமான். நோவா நீதிமான். நீதிமானா இருந்தனால தன்னுடைய பிள்ளைகளை பேழைக்குள்ளே அழைத்து கொண்டு போனவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மருமகளோடு அழைத்து கொண்டு போனவன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் நோவா. அல்லேலூயா. ஆனால் அந்த தேவ மனிதனை கொடுத்து முழு விவரத்தையும் அறியாத ஒரு மகனாக, ஒரு பிள்ளையாக கானான் இருந்தான். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லுகிறேன். தகப்பன் ஒரு காரியத்தை செய்தான், அவன் வேணுமென்றே செய்யாத ஒரு காரியத்தை தவறாக சுட்டிக்காட்டி மற்றவர்களுக்கு அதை செஞ்சான், சொல்லினான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தகப்பன் ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறு செய்து விட்டான், அவன் வேணும்னு செய்யலை, அறியாமல் செஞ்ச ஒரு தவறு. அல்லேலூயா. நீங்கள் செய்ய மாட்டீங்களா? நான் செய்ய மாட்டேனா? யோசிக்கணும், உண்மையிலே அறிஞ்சு செஞ்சுறாங்களா அறியாமல் செய்கிறாங்களான்னு. எல்லா மனிதர்களுமே அந்த வட்டத்திற்குள்ளே சில சமயத்தில் விழுந்து விடுகிறோம் அறியாமல். அறிஞ்சு செஞ்சவனுக்கு நிறைய அடி இருக்குது, அது விஷயம் வேறு. நோவா அறியாமல் செஞ்சான், அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொந்த புள்ள அவனை என்ன செஞ்சானா தூசிச்சு சொன்ன மாதிரி சொல்கிறான். அல்லேலூயா. அப்பாவை பாரு, அம்மையை பாரு, அப்பாவை பாரு, அம்மையை பாரு, ஊழியக்காரனை பாரு, விசுவாசியை பாரு, இப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான் சொல்கிறான். அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட தகப்பனாகிய நோவா கானான் என்ன செய்தான்? சபித்தான். எப்படி சொல்லி சபித்தான்? நீ அடிமையாக தான் இருப்ப, எல்லாருக்கும் நீ அடிமையாக இருப்ப, அடிமையிலும் அடிமையாக இருப்பேன்னு சொல்லி சபிச்சாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு சாபம். வேதம் சொல்கிறது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது? தங்கவே செய்யாது. இப்போ நீங்கள் என்ன சபிக்கலாம், நான் உங்களை கூட சபிக்கலாம். நான் சபித்தது கிடையாது, சாபத்தை பேசியிருக்கிறேன், அதனால் நிறைய பேர் நான் சபிச்சதான்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் மனப்பூர்வமான இது வரைக்கும் என்ன செய்யலை, யாரையும் சபிக்கலாக்கு கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. அவன் மாறி மாறி மனிதர்கள் ஒருவர் சபிக்கிறார்கள். மனைவி புருஷனை சபிக்கிறா, பாலா போகமாட்டானா, விளங்காமல் போகமாட்டானா, புருஷன் சொல்லுகிறேன் சாக மாட்டாளா, செத்தாலா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமேன்னு புருஷன் சொல்கிறான். குடும்பத்தில் தகப்பனையும் தாயும் பார்த்து பிள்ளைகள் சொல்லுது, செத்தா நல்லா இருக்குமே. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்லக்கூடிய, இவன் சாக மாட்டாங்க, இப்படி டெய்லி தொந்தரவு பண்ணுறான்னு அண்ணன் தம்பியை சபிக்க. எல்லாருமே உலகத்தில் ஒருத்தர் சபிக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் சபிக்கிறான், ஊழியக்காரன் சபிக்கிறான், உலகத்தான் சபிக்கிறான். எல்லா சாபமும் வந்து என்ன செய்யாது, எல்லார் மேலேயும் பலிக்காது, வந்து விழாது. அல்லேலூயா. அப்படி விழுந்திருக்குமானா நான்லாம் எப்பவுமோ பரதேசம் போய் பரலோகத்துக்கு போயிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் அப்படி தானேங்க. உங்களை எத்தனை பேர் சபிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஏசிருப்பாங்க, எவ்வளோலாம் உங்களை அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. இப்போ கூட எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை வந்து பாதிக்க மாட்டேங்குது? அந்த சாபம் நம்ம தொடாதபடி தேவனுடைய கிருபை நம்ம சுற்றி பொத்தி வச்சிருக்க. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது அப்படி. அப்போ இந்த கானானை நோவா தகப்பன் சபித்தான், அவன் சபிக்கப்பட்டவனாகவே அடிமையாகவே வாழ்ந்தான். அல்லேலூயா. ஒரு மனிதன் அடிமையாக வாழ வேண்டுமானால் நீ ஏதோ பண்ணின ஒரு தவறு, நீ ஏதோ பண்ணின ஒரு தப்பு, ஒரு பாவத்தை நிமித்தம் யாரோ ஒருவன் உன்னை சபிச்சிருக்கலாம், தேவனே சாபத்தை உனக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதுக்கோ நீ அடிமையாக இருந்தால்
நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணமும் காரியமும், நான் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறேன், யாரோ என்னை சபித்த சாபம் என் மேலே இன்னைக்கு வந்து பலித்து நான் அடிமையாக மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு, ஒரு திருச்சபைக்கு, ஒரு ராஜாவுக்கு, ஒரு ராணிக்கு, வேலையுடைய அதிகாரிகளுக்கு, பணத்திற்கு, உணவுக்கு, உடைக்கு, சொத்துக்கு, சுகத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது கூட ஒரு சாபம்தான். யாரோ சபித்த சாபம் என்னை பிடிச்சி வச்சிருக்கு, வெளியே வர முடியலை, வெளியே வர முடியல. உணவு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர முடியல, ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து வெளியே வர முடியல, குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியல, வேலையிலிருந்து வெளியே வர முடியல, பிள்ளைகளோடு இருந்து வெளியே வர முடியல, பெற்றோட்டிருந்து வெளியே வர முடியல, அடிமையாக இருக்கிறேன். நண்பர்கள் வட்டாரத்தை விட்டு நான் வெளியே வர முடியல, உல்லாசமாக ஊரை சுற்றுவதை விட்டு நான் வெளியே வர முடியல, அடிமையாக இருக்கிறேன். யாரோ சபித்த சாபம், காரணத்தோடு சபித்த சாபம் உங்களை என்ன செஞ்சிருக்கு? அடிமையாக வச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் அடிமையாக இருந்தால் அதுதான் காரணம். ஒன்று மனிதர்கள்கிட்ட சாபம் உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய சாபம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே வந்து என்ன செஞ்சுருக்கலாம்? விழுந்திருக்கலாம். அது ஆண்டு சொல்கிறாரு, எவ்வளோ சாபத்தில் எவ்வளோ அடிமையாக இருந்த, எவ்வளோ சாபத்தில் அடிமையாக இருந்த. உன் முற்பிதாக்கள் தகப்பன் தாய் சாபத்தில் கூட பிள்ளைகளாக இருக்கிற ஒரு சந்ததி அடிமையாக போகலாம். அடிமை நீ வாழ்ந்திருந்த, நீ செய்த தவறு உன்னை அடிமையாக்கி இருந்தது, உன் கூட்டம் செய்த தவறு உன்னை அடிமையாக்கி இருந்தது. உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? விடுதலையாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. இதை போய் உன் வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத உன் கணவனுக்கு சொல்லு, ரட்சிக்கப்படாத உன் மனைவிக்கு சொல்லு, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, ரட்சிக்கப்படாத உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லு, நீ சந்திக்கிற சமுதாயத்தில் உள்ள ஜனங்களுக்கு நீ சொல்லு. சொல்லு. கேட்பாங்க, ஏன் இவ்வளோ வைராக்கியமா நீங்கள் தேவனிடத்திலே ஆராதிக்க போகிறீர்கள்? ஒரு நாள் ஆராதிக்க போகலைன்னா செத்தா போயிடுவீங்க. ஒரு நாள் ஆராதிக்கட்ட என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் இழந்துருவீங்களா? சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், இல்லை இல்லை உனக்கு தெரியாது. அல்லேலூயா. உனக்கு தெரியாது, உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனை அனுப்பி தேவனோட விடுதலையாக்கினார். இதை என்ன செய்? வீட்டுக்கு போய் சொல்லு, குடும்பத்துக்கு சொல்லு, கை கொண்டு பாரு, நியமத்தை கை கொண்டு பாரு, எந்த சூழ்நிலையிலும் அதை மறக்காம மாற்றாம கை கொண்டு பாரு. வீட்டுக்குள்ள என்ன வராது? வாதை வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முறைகளை கை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தாருக்கு சொல்லிப்பாரு, உன் வீட்டாருக்கு சொல்லிப்பாரு, கை கொண்டு சொல்லிப்பாரு. நிச்சயமாக வாதம் வராது, சாபம் வராது, அடிமைத்தனம் வராது, வேதனைகள் வராது, சமாதான கேடு வராது. என்ன வரும்? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பு வரும். சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பு வரும். கரங்களை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆராதனை முறைமைகளை கை கொண்டு உன் வீட்டில் பேசும் பொழுது வாதை அல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? என் குடும்பத்தில், என் வீட்டில், என் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிற, தேவன் கற்றுத்தந்த அந்த முறைமைகளை, நியமங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை தவறாமல் கை கொள்ளுங்கள், கடைப்பிடிங்கள். அல்லேலூயா. நேரம் இல்லாத நாளில் நிறுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம இடத்தை வாரம் சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்படி எளிமையாக இருக்கலாம். அதை அவன் வீட்டில் பேசு, ரட்சிக்கப்படாத அவங்களோடு நீ பேசு, அதை குறித்து பேசு. ஒரு காலத்தில் இப்படித்தான் சாபத்தில் அடிமையாக இருந்தேன். யாரோ போட்ட சாபம் காரணங்களாலே என் மேலே வந்து பலிச்சிருந்தது, என் மேலே தப்பு இருந்துச்சு, அதனால் நான் அடிமையாக மாறினேன், சபிக்கப்பட்டேன், சமாதானத்தை இழந்தேன், வேலையை இழந்தேன், ஆசீர்வாதத்தை இழந்தேன், நன்மைகளை இழந்தேன், குடும்ப உறவுகளை இழந்தேன். சொல்லிக்கொண்டே போகலாம்.
சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே. இன்றைக்கு உணர்கிறேன், அல்லேலூயா, உணர்கிறேன். வாயில திறந்தபடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. என் தவறுகளினாலே சாபம் என் மேல் வந்து பலித்தது. பல வருடங்கள் அடிமையாக இருந்தேன். வாழ்க்கையே எனக்கு சூனியமாக இருந்தது. நீர் வந்து என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. வாதைகளிலிருந்து ரட்சித்தீர் ஆண்டவரே. சாக்கடையிலே உழண்டு கடந்தேன், என்னை ரட்சித்தீர் அப்பா. உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைத்ததப்பா. இதை நான் சொல்லணும். ஒரு மோசையை போல நான் போய் சொல்லணும். ரட்சிப்பை பெற்ற ஒரு தகப்பனாக, தாயாக நான் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவனா, மனைவியாக நான் சொல்லணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனா, சகோதரியாக நான் சொல்லணும். எஸ்தரை போல நான் மௌனமாக இருக்கக்கூடாது. வாதை நீங்காது, வாதை நீங்காது, வாதை நீங்காது. அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குமானால் அது பற்றி எரியும். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, அடிமைத்தனத்தின் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அந்த ரட்சிப்பை நீ உணர்ந்திருப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ளே பற்றி எரியும். உன் கூட இருப்பவர்களை பற்றி அது பிடிக்கும். உனக்குள்ளே இருக்கிறாரா? அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிற உன் இருதயத்தில் இருக்கிறாரா? யோசிப்பார். அப்படி இருந்தால் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளாது. அவர் உங்களுக்குள்ள இருந்தால் அவர் உங்களை தங்கி உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நான் அல்ல, அவரே எல்லாம் என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அங்கே கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, பெற்றோர்களுக்கோ, சகோதர சகோதரிகளுக்கோ, ஊழியருக்கோ, விசுவாசிகளுக்கு இடமில்லை. இனி நான் அல்ல என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அங்கே இடமே எது? அவர்தான் எல்லாம் என்று சொல்லி உண்மையாக தேவன் முன்பு உங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன் மறுபடியும் அடிமைத்தனத்தில் கிடக்கிறவங்களை விடுதலை பண்ண விரும்புகிறார். ஜபத்தோடு அறிக்கை பண்ணும்படியாக ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். எந்தன் உள்ளம் தங்குகிற இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஆண்டவரே. நானும் என் வீடும் உமது வீடா இருக்கணும் ஆண்டவரே. சாத்தானுடைய வீடாக இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. பெருமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நான் ரட்சிப்பை இழந்து கீழே விழுந்து விடக்கூடாது. நான் அல்ல, என் மனைவி அல்ல, என் கணவன் அல்ல, என் தாய் தகப்பன் அல்ல, என் பெற்றோர் அல்ல, யாரும் இல்லை ஆண்டவரே. நீர்தான் எல்லாம் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள். பாடுவோம். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு. சத்தமாய் ரட்சிப்பு கர்த்தருடையது. யாரும் யாரையும் ரட்சிக்க முடியாது.
கணவன் மனைவியை, மனைவி கணவனை ரட்சிக்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை, சகோதரன் சகோதரனை, சகோதரி சகோதரிகளை, ஊழியக்காரன் விசுவாசிகள் ஊழியக்காரனை யாரும் ரட்சிக்க முடியாதுங்க. தேவன் மாத்திரம் ரட்சிக்க முடியும். என்னை கொண்டுதான் அவர் அதை செய்வார், உங்களை கொண்டுதான் அவர் அதை செய்வார். அதை நீங்கள் மறந்து போய் விடாதிருங்கள். ஒரு மோசையை அனுப்பினது போல, ஒரு யோனாவை அனுப்பினது போல, ஒரு யோசேப்பை அனுப்பினது போல, ஒரு ஆரோனை தேவன் அனுப்பினது போல, தேவன் உங்களை கொண்டுதான் ரட்சிக்க கிரியை நடப்பிப்பார். ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தவுடனே நம்மை குறித்து யோசிக்காமல் மற்றவர்களை குறித்து சிந்தித்து அவர்கள் மேல் பழியை போட்டு நான் தப்பிக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டோர் சொல்கிறார், அவன் அல்ல, அவள் அல்ல, நீதான் காரணம். சகோதரனே சகோதரியை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உன்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் காரணம். மனந்திரும்பு, மனந்திரும்பு, மனந்திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயாவே, ரட்சிக்கப்பட்ட நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து அவர் நமக்கு கற்றுத்தந்த நியமங்களை கை கொண்டு கடைபிடித்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களே கேட்பார்கள். இன்றைக்கு ஒன்றை குறித்து ஒன்றை ஆண்டவரை பற்றி அவங்க கேட்கலன்னு சொன்னாலே நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள், விழுந்து போய் விட்டீர்கள். ரட்சிப்பின் வல்லமையிலே நீங்கள் உறுதியாக இல்லை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சாபம் உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆதிக்கம் செய்து விடாதபடி சிறியதாக ஆரம்பித்திருக்கும் பொழுதே அந்த பூச்சை நசுக்கி விடுங்கள், சாபத்தை நசுக்கி விடுங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் அதை செய்யணும். என் குடும்பத்தில் நான் தான் அதை செய்யணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் நீங்கள் தான் அதை செய்யணும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற இந்த உன்னதமான வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டாம். எஸ்தரை போல செத்தாலும் பரவாயில்லை என்று அந்த மனநிலையோடு ரட்சிக்கப்பட்ட புதுபலனடைந்த கணவனாக, மனைவியாக, தகப்பனாக, தாயாக, சகோதரனாக, சகோதரிகளாக புறப்பட்டு போவோம். கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா! ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. சகோதரனே சகோதரியே, மெய்யாகவே தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சகோதரன்